முதலமைச்சரின் அறிவிப்பு குறித்து அரசு அலுவலக ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போது அந்த அறிவிப்பு பற்றி அரசு அலுவலக ஒன்றிய தலைவர் சண்முகராஜனுடன் எமது செய்தியாளர் பாஸ்கரன் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். பாஸ்கரன், உங்க கூட அரசு அலுவலக ஒன்றிய தலைவர் சண்முகராஜன் இருக்காரு. முதலமைச்சரின் அறிவிப்பு குறித்து அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் தமிழக முதலமைச்சர் 11 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு சங்க போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த அறிவிப்புகள் அவர்களுக்கு என்ன மாதிரியான திருப்தியை தருகிறது என்று குறித்து அரசு அலுவலக ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் சண்முகராஜனிடம் கேட்போம். என்னென்ன எதிர்பார்த்தீங்க அறிவிப்புகள் வரும் என்று, என்னென்ன வந்திருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு வரவேற்பை கொடுக்கிறது? தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களிடத்தில் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 ஆண்டுகளாக கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். அந்த அடிப்படையிலே கடந்த 8/2/2016 16ஆம் நாள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக மாண்புமிகு நிதியமைச்சர் தலைமையிலே பேசிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு பேசிய பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதிலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தந்தமைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் மிக பிரதானமான கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அதற்காக புதிய வல்லுநர் குழு அமைப்பதாகவும் அரசு அலுவலர்களுடைய குடும்ப பாதுகாப்பு நிதியை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி தருவதோடு மட்டுமல்லாது தொகுப்பூதிய பணியாளர்கள், சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணிபுரிபவர்கள் மற்றும் ஊதிய முரண்பாடுகளை களைபவர்களை போன்றவர்களுக்கு அந்த அனைத்து பிரிவினருக்கும் ஊதிய குழு மூலம் பரிசீலனை செய்யப்படும் என்ற கோரிக்கையும், சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியத்தினை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தி கொடுத்தமைக்கும், ஓய்வூதியத்தினை ரூபாய் 50,000 60,000 சமையல் உதவியாளர்களுக்கு ரூபாய் 20,000 25,000 உயர்த்தி கொடுத்தமைக்கும் மிக முக்கிய கோரிக்கையாக தமிழக அரசு அலுவலர்களுக்கென்று தனியாக பிரத்யேகம் நியமிக்கப்பட வேண்டிய நிர்வாக தீர்ப்பாயத்தை அமைத்து தருவோம் என்பதோடு இந்த சமூக நீதி கோரிக்கையாக நாங்கள் தமிழக முதலமைச்சரை முன்வைத்த முக்கிய கோரிக்கை என்பது கருணை அடிப்படையிலே பணி நியமனம் செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அரசு அலுவலர்கள் பணி வரமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் என்ற செய்தியின் அடிப்படையிலே அதை கேள்விப்பட்டு ஒரே பொது ஆணையிலே அந்த அரசாணையின் மூலம் நாங்கள் அதை பணிவரமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு உயர்ந்த சமூக சீர்திருத்த கோரிக்கையும் வெளியிட்டு இன்றைக்கு 15 லட்சம் அரசு அலுவலர் ஆசிரியருடைய மனதினை மகிழ்வித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பிலும் அனைத்து சங்கங்களின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு ஊழியர்களுக்கான தீர்ப்பாயம், அது மட்டுமல்லாமல் கருணை அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு நிரந்தர ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அறிவிப்புகள் இந்த தமிழக முதலமைச்சரோட 110 கீழ் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். இது எங்களுக்கு வரவேற்பு தெரிவிப்பதாகவும் போராட்டத்திற்கு வெற்றியாகவும் இவர் கருதுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.